ஹலோ வெல்கம் டு சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். இந்த யூடியூப் சேனலில் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இந்த யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீயாக இலவசமாக கம்ப்யூட்டர் வந்து கற்றுக் கொடுக்குறோம். இந்த டாப்பிக்கில் வந்து பேசிக் அக்கௌண்ட்ஸு, டேலி, எம்எஸ் ஆஃபீஸ், C++, ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா எல்லா சாஃப்ட்வேரும் நாங்கள் வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. இப்போது நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுங்கிறது சொத்து கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து பர்சனல் அக்கௌண்ட் பற்றியும் பேசிக் அக்கௌண்ட்ஸ் பற்றியும் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் வந்து சொத்து கணக்கு. ஓகேங்களா? ஸோ ரியல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் படி இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இது ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். வருவதை பற்றுவை, போவதை வரவுவை. டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன், கிரெடிட் வாட்ஸ் கோஸ் அவுட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஃபார்முலாவை கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு வந்து இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் சாய்ராம் டியூட்டோரியல் பேசிக் அக்கௌண்ட்ஸில் சொல்லிக் கொடுக்குற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் 3க்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். பெறுபவரை பற்றுவை, கொடுப்போரை வருவாய்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி பர்சனல், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவே ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ கீழே ஒரு சம் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கிடுங்க. நான் சொல்லிக் கொடுக்குறத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதி பாருங்க. ஓகேங்களா? டெபிட்க்கு டிஆருங்கிறது ஷார்ட்கட்டில் எழுதுவாங்க, கிரெடிட்க்கு வந்து சிஆர்னு எழுதுவோம். ஓகேங்களா? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இந்த ஒரு ஃபார்முலா தான் ரியல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுங்கிற உடனே என்ன நினைக்கிறேன்னா ஜஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு ஆளிடமிருந்தோ அல்லது ஒரு கம்பெனியிலிருந்தோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் சொத்து கணக்கு. சரி, இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 20,000. 20,000 கொடுத்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது பியில் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து பி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் சேகர் ₹20,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேகரிடமிருந்து 20,000 செலுத்தி பொருள் வாங்கப்பட்டுள்ளது. ஸோ பொருள் வாங்கியிருக்கோம், 20,000 செலுத்தியிருக்கோம். ஸோ இதுலேருந்து 2 டிரான்சாக்ஷன் நடந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் படித்தோன்னா என்ன சொன்னேன், 2 லெட்ஜர் வரும். சரிங்களா? ஸோ ரியல் அக்கௌண்ட் பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிற லெட்ஜர் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு லெட்ஜரை எழுதிக்கிறோம். பாக்டுக்கு பர்ச்சேஸ் பாஸ்ட் பாக்டு. ஸோ பாக்டுன்னு சேல்ஸுக்கு பாஸ்ட் வந்து சோல்டு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் சேகர் அக்கௌண்ட் இந்த 2 லெட்ஜர் எழுதிக்கிறோம். இது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 6th பி செக்ஷன். ஓகேங்களா? பாக் குட் ஃபார் கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் சேகர். சேகர் வந்து 20,000 செலுத்தி பொருள் வாங்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதுகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 லெட்ஜரோட நேம் எழுதிக்கிறோம். அப்புறம் ஃபார்முலா டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர்ங்கிற ஃபார்முலா எழுதிக்கிறோம். இந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதி பழகிறவங்க வந்து இந்த மாதிரி முதல் லெட்ஜர் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதிக்கணும், அதுக்கப்புறம் நீங்களாவே கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். சரிங்களா? கிரெடிட் தி கிவர் யார், கொடுப்பவர் யார், ரிசீவர் டெபிட் தி ரிசீவர் யாருங்கிறது மேலே டிரான்சாக்ஷன் வந்து படித்து அதை வந்து கீழே வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பொருள் கொடுக்குறவர் யார், பொருள் வாங்குறவர் யார், கிவர் யார், கிவர் வந்து சேகர்கிட்ட இருந்தால் நீங்கள் பொருள் வாங்குவீங்க. அதே மாதிரி ரிசீவர் யார், நம்ம ரிசீவ் பண்ணுறோம். நம்ம எந்த அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுறோம், பணம் ரிசீவ் பண்ணால் கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். இங்கே பொருள் ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட் தி ரிசீவரில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்
அதை எழுதணும். ஓகேங்களா? இப்போ அதான் சேகர் வந்து கொடுக்குறவர், டெபிட் தி ரிசீவர், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து டெபிட் தி ரிசீவர், டெபிட் சைடு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிற எழுதணும். ஸோ இப்போ கிவருக்கு யார் வரும், சேகர் அக்கௌண்ட்னு எழுதிக்கிறோம். ரிசீவர் யார், நம்ம தான் ரிசீவ் பண்ணுறோம், பாக்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறத எழுதிக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் படித்து பார்த்துட்டு அதில் வந்து யார் கொடுக்குறா யார் வாங்குறாங்கங்கிறது முதல் லெட்ஜர் எழுதிக்கிடணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவுக்கு ஆன்சர் எழுதிக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஓகேங்களா? அந்த கீழே எக்ஸாம்பிள் டேட்டு பர்டிகுலர் டெபிட் கிரெடிட் போட்டு அந்த ஃபார்முலாவுடைய ஆன்சர் வந்து அப்படியே எழுதணும். டிஆர் போட்டு டெபிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 20,000, கிரெடிட் சேகர் அக்கௌண்ட் 20,000 போட்டு எழுதிடும். ஓகேங்களா? இதுதான் இதோடைய எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கேஷ் கொடுத்துருக்கோம். பாட் குட் ஃபார் கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் சேகர், பாட் குட் ஃபார் கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் சேகர், சேகருடன் தான் பொருளை பெற்றிருக்கோம், கேஷ் பணம் கொடுத்து செலுத்திருக்கோம். அதனால் பர்சனல் அக்கௌண்ட்டு இதில் வருது. ஓகேங்களா? கேஷ் டிரான்சாக்ஷனும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கேஷ் டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். என்ன கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோம். கிவர் வந்து கேஷு, டெபிட் வந்து என்ன ரிசீவ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறத ரிசீவ் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏ செக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பி செக்ஷனில் வந்து சேகரிடம் பொருள் வாங்கப்பட்டுள்ளது ப்ளஸ் பணமும் செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ பொருள் வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, கிரெடிட் கிவர் சேவர் கொடுக்குறாரு, டெபிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் மெட்டீரியல் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதே சேகருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து சேகர் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட், பணம் கொடுக்குறதுனால கேஷ் அக்கௌண்ட்டுங்கிற லெஜர் வந்துடும். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர், என்ன கொடுக்குறோம், கேஷ் அக்கௌண்ட் கொடுக்குறோம். அதனால் கிரெடிட் சைடு வந்து கேஷ் அக்கௌண்ட் எழுதிடுறோம், டெபிட் சைடு வந்து சேகர் அக்கௌண்ட், அவர் பெறுபவர். டெபிட் தி ரிசீவர், டெபிட் சைடு வந்து சேகர் அக்கௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் படித்து பார்த்து அதில் லெஜர் ஃபில்டர் பண்ணிக்கிடணும். லெஜர் ஃபில்டர் பண்ணி யார் எது டெபிட் வரும் எது கிரெடிட் வருங்கிறத நீங்கள் எழுதிக்கிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் அடுத்து வந்து ஒரு 7 டிரான்சாக்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து எழுதிட்டே வரணும். இதோடைய ஆன்சர் நான் இந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பர்ச்சேஸுக்கு பார்த்தோம், அதே மாதிரி சேல்ஸுக்கு வரும். அதேமாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த மாதிரி ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 லெஜரும் கண்டிப்பாக வரும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ங்கிறது வரும். ஓகே, இப்போ இந்த இதில் 7th வந்து ஏல பார்த்தீங்கன்னா சோல்டு குட் ஃபார் கேஷ் 25,000, ரெடி கேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் கண்ணன் ஃபார் கேஷ், கண்ணனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் ப்ளஸ் கேஷும் ரிசீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பியில் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டும் இருக்கும், பர்சனல் அக்கௌண்ட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொருள் விற்கிறதுல வந்து ரியல் அக்கௌண்ட் சொத்து கணக்கு வந்துடும், அப்புறம் கேஷ் ரிசீவ் பண்ணுறது வந்து பர்சனல் அக்கௌண்ட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். இப்போ 8th பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் கண்ணன், வெறும் பேர் மட்டும் போட்டிருக்காங்க, கண்ணனுக்கு விற்றுருக்கோம், அவர் பணம் கொடுத்தாரா கொடுக்கலையா அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து ரியல் அக்கௌண்ட் மட்டும். சேல்ஸ் டு கண்ணன், சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் கண்ணன் ஆன் கிரெடிட், கிரெடிட்னா கடனுக்கு கொடுத்துருக்கோம், கிரெடிட்னு போட்டாலும் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் கடனுக்கு விற்றுருக்கோங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணுங்க. சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் மிஸ்டர் கண்ணன் அக்கௌண்ட்டும் வரும். ஸோ அதே மாதிரி 9th பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு 5 chair ஃப்ரம் சபரி அண்ட் கோ 50 rupees. இதில் சேர் அக்கௌண்ட்டும் சபரி அக்கௌண்ட்டும் வரும். சேருங்கிறது என்னது, ஃபர்னிச்சர்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கு சேர் வாங்கணும், ஃபேன் வாங்கணும்னு ஒவ்வொரு லெஜர் கிரியேட் பண்ணாமல் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு ஒரு லெஜர் வச்சுக்கிறோம். ஆஃபீஸ் யூஸ்க்காகவோ இல்லை வீட்டுக்காகவோ வாங்கினா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு ஒரு லெஜர் வச்சுக்கிறோம், சபரி அக்கௌண்ட்னு ஒரு லெஜர் வச்சுக்கிறோம். இப்போ இதில் யார் பொருள் கொடுக்குறா, யார் ரிசீவ் பண்ணுறா, கொடுப்போர் யார், சபரி அண்ட் கோ, ரிசீவர் யார், நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது எழுதிடும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் குட்ஸ் டு மிஸ்டர் சேகர் ஒர்த்து 15,000,
பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதே போல் சேல்ஸ் ரிட்டர்ன் டு மிஸ்டர் கண்ணன், கண்ணனிடமிருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் பெறப்பட்டது. நீங்கள் இந்த இது ட்ரான்சாக்ஷன் பண்ணி கீழே தமிழ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துட்டு இதில் யார் யார் ரேட்டு லெட்ஜர் வரும்னு எழுதிக்கணும், அதோடைய ஃபார்முலா எழுதணும், யார் கொடுக்குறா யார் ரிசீவ் பண்ணுறா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் மிஸ்டர் கண்ணன், சேல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் மிஸ்டர் கண்ணன்னு போட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரு அக்கௌண்ட் வரும், கண்ணன் அக்கௌண்ட் வரும். ஸோ இப்போ இதோடைய ஆன்சர்லாம் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவில் ப்ளே ஆகிட்டே வருது, ஜஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு, நீங்கள் எழுதின ஆன்சரும் இதில் வர ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிக்கிடுங்க. இதில் ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்டில் கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கீழே இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பட்டனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.